வைட்டமின் சி நுரையீரலில் ஏற்படும் அழற்சியை குறைத்து காற்றுப்பாதைகளை சீராக வைத்திருக்க உதவுகிறது. இதனால் எளிதில் சுவாசம் நடைபெறுகிறது. இது நச்சுப் பொருட்களை உடலிலிருந்து வெளியேற்றும் டீடாக்சிஃபயர் ஆகவும் செயல்படுகிறது. கல்லீரல் மற்றும் இரத்தத்தின் மூலம் நச்சுக்களை வெளியேற்றுவதன் மூலம் நுரையீரலையும் மறைமுகமாக சுத்தப்படுத்துகிறது. மேலும் வைட்டமின் சி நுரையீரலுக்குள் உருவாகும் சளியை கரைத்து வெளியேற்ற உதவுகிறது. இதனால் காற்று பாதைகள் திறந்தவையாக இருந்து சுவாசம் சீராக நடைபெறுகிறது. நுரையீரல் திசுக்கள் சேதமடைந்தால் வைட்டமின் சி அவற்றை மீண்டும் பழுது பார்க்கும் பணியிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது கொலாஜன் உருவாக்கத்தை ஊக்குவித்து நுரையீரல் திசுக்களை புதுப்பிக்க உதவுகிறது. வைட்டமின் சி நுரையீரலை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முக்கிய பங்கு வகிக்கிறது. நுரையீரல் என்பது வெளிப்புற சூழலுடன் நேரடியாக தொடர்பு கொண்ட ஒரு முக்கிய உறுப்பு. நாம் சுவாசிக்கும் காற்றில் தூசி, புகை, மாசு, நச்சு வாயுக்கள் போன்றவை அடங்கியிருக்கும். இவை நுரையீரல் செல்களில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எனப்படும் சேதத்தை ஏற்படுத்தும். வைட்டமின் சி ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளை கொண்டது. இது அந்த சேதத்தை தடுக்கிறது. இதனால் நுரையீரல் திசுக்கள் பாதுகாப்பாகவும் வலிமையாகவும் இருக்கும். மேலும் வைட்டமின் சி உடலில் வெள்ளை இரத்த அணுக்களின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது. இதன் மூலம் நுரையீரலில் நுழையும் வைரஸ், பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களை எதிர்க்கும் சக்தி அதிகரிக்கிறது. இதனால் இருமல், குளிர், நிமோனியா, ஆஸ்துமா போன்ற சுவாச நோய்கள் குறைகின்றன. எலுமிச்சை, சாத்துக்குடி, கிவி பழங்கள், ஸ்ட்ராபெர்ரி, குடமிளகாய், ப்ரோக்கோலி மற்றும் நார்க்காய்கள் போன்ற உணவுகளில் வைட்டமின் சி அதிகமாக காணப்படுகிறது. இதை தினசரி உணவில் சேர்த்து கொண்டால் நுரையீரல் மாசுபாட்டிலிருந்து பாதுகாக்கப்படும். சுருக்கமாக சொல்வதானால் வைட்டமின் சி நுரையீரலுக்கான ஒரு இயற்கையான கவசம் போல செயல்படுகிறது. இது மாசு மற்றும் புகையால் வரும் சேதத்தை தடுக்கவும், அழற்சியை குறைக்கவும், நச்சுப் பொருட்கள் மற்றும் சளியை வெளியேற்றவும், திசுக்களை மீண்டும் சீரமைக்கவும் உதவுகிறது. இதனால் நுரையீரல் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும்.